என்ன கூட கேட்பாங்க, என்ன சார் நிறைய பாட்டு இப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது மாதிரி யூடியூப்பு அதெல்லாம் பிற்காலத்தில் வரும்னு எங்களுக்கு தெரியாது. கொண்டு வருவாங்க, டைரக்டர் கொண்டு வருவார், தயாரிப்பாளர் கொண்டு வருவாங்க, ஒரு சிடி கொண்டு வருவாங்க. சார் இந்த மியூசிக் நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்கள் செய்வோம். ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறேன், யாரையும் வருத்துக்க மாட்டேன். நான் பண்ணுறேன் சார், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும்போது எங்களுக்கு எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரும், யூடியூப் வரும், அதில் பார்த்தா இந்த மியூசிக் அங்கே வரும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழக்கு தொடர்புன்றதை எப்படி பார்க்குறீங்க? ஓஹோ, அது எதுங்களா? புஷ்பா 2 பார்த்தீங்களா? அது எனக்கு அது இது தெரியல. எனக்கு நடிகர்கள் மேலே பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சில வந்தாங்க, இவர் நடித்தார். இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள், இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு. அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. யார் மேலே யார் குற்றன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகளை. ஹரிஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு லைவ் இன் கான்செப்ட் மதுரையில் இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டு மதுரையிலேயான ஆச்சரியப்பட்டு, ஏன்னா மதுரையில் ஒரு லைவ் இன் கான்செப்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம தம்பி ஹரிஷ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. அதனால் ப்ரெஸ் மீட்டிங்காக வந்தேன். அதாவது மொத்தம் ஒரு 55-60 பேர் ஆர்கெஸ்ட்ரா வரும். மொத்தம் பிரம்மாண்டமான கான்சர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரோம். இங்கே எங்களுடைய இசைக்குழுவில் வந்து மனோ அவர்கள் பாடுகிறார்கள். நல்ல பிரசித்தி பெற்ற மனோ பாடுறாங்க. அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடுறாங்க. அப்புறம் அஜய் கிருஷ்ணா, பிரியா ஜெர்சன், அக்ஷயா, ஸ்ருதி, தேவ், நான், சபேஷ், முரளி, ஸ்ரீகாந்த், தேவா, இது போல் பாடகர்கள்லாம் பாட இருக்கிறோம். மதுரை மண்ணில் எனக்கு ஒரு விசேஷம்னா, எப்போவுமே கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாராருன்ற ஒரு பாட்டு இங்கே பிரசித்தி பெற்றது. அது நான் செஞ்ச பாக்கியன்னு சொல்லலாம். எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி அம்பாளுக்கும் ஈஸ்வரருக்கும் அழகருக்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் ஆர்வீர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணுன்னு டைரக்டர் சொல்லும்போது விஜயகாந்த் சார் வந்து இல்லை தேவானனே பாடின நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் மதுரையில் நல்ல பேரும் புகழும் வாங்கணுன்ற ஒரு ஆசை தான் எங்களுக்கு எல்லாருக்கும். அதனால தான் எல்லாம் ஒரு 10 நாளாக ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஃபைனல் ரிஹர்சல் 15-16 அங்கே சென்னையில் நடக்க இருக்குது. எல்லாரும் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும். அதாவது நீங்கள் கை தட்டினால்தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டருங்க வந்து என் வீட்டு கதவை தட்டுவாங்க. அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் முக்கியம். என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் முக்கியம். எல்லாரும் குடும்பத்தோடு வரணும், நண்பர்களோடு வரணும். அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நல்ல ரிஹர்சல் பண்ணி நல்ல பாடல்கள்லாம் பண்ணி எல்லாரும் இங்கே வரோம். நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். அதே போல் அந்த மதுரையில் சித்திரை திருவிழாவில் பாடுற அந்த வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை இந்த மண்ணில் நான் பாடணும் அப்படின்ற ஆசையை அன்னைக்கு நான் நிறைவேற்றி மேடையில் நான் அந்த பாட்டை நான் பாட போகிறேன். வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை பாட போகிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம ப்ரோக்ராமை கலந்துக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். அவ்வளோதான். நன்றி.
சமீப காலமா இந்த திரைப்படங்கள் விழாவா இருக்கட்டும் இல்ல நடிகர்கள் வரக்கூடிய விழாக்கள்ல இந்த கூட்ட நெரிசல்ல விபத்துகள் ஏற்படுது, சில அசம்பாவிதங்கள் ஏற்படுது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த நடிகர் மீது வழக்கு தொடர்றதுன்றதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது வந்து அவர் யதார்த்தமா வந்த அது எதுங்களா அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 பார்த்தீங்களா? அது எனக்கு அது இது தெரியல. எனக்கு நடிகர்கள் மேலே பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சில வந்தாங்க, இவர் நடித்தார். இது அப்படி நிறைய நடந்திருக்கு சம்பவங்கள், இதுக்கு முன்னே நிறைய நடந்திருக்கு. அதை நம்மளே பெரிய மனசு பண்ணி அது சமாதானம் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. யார் மேலே யார் குற்றன்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகளை. கடந்த வாரம் வந்து இளையராஜா அவர்கள் வந்து கோயிலுக்கு வந்திருந்தப்போ வந்து ஆண்டாள் கோயிலில் வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அது அவரானா வந்து அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்தாரு. இருந்தாலும் கலைத்துறையில் இருக்க நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசி கண்டிப்பாக அது இல்லை. எல்லாம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை அங்கே கொடுத்தாங்க கோவில். நானும் வீடியோவில் பார்த்தேன், நியூஸ்லலாம் பார்த்தேன். அது அவருக்கு என்ன மரியாதையோ அந்த அந்த அவருடைய பேருக்கு என்ன மரியாதை அதை நடந்துதாங்க, நல்லா நடத்தினாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன், நல்லா தான் நடத்தினாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து டைட்டில் சாங் இன்ன வரைக்கும் 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் கொடுத்ததுனா மீண்டும் அவரோட இணைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இது நடந்திருக்கா? அது அது அற்புதமான கொஸ்டின். நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சமீபமாக போயிட்டு வந்தேன். அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லையா, அதை பற்றியே நான் பேச மாட்டேன். எனக்கு சில சந்தர்ப்பங்கள், எனக்கு அவர் மனசுக்குள்ளே தேவாவுக்கு இசை கொடுக்கணும், மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல. அதை தெரியாமல் நான் அவரை கேட்க மாட்டேன், அவரும் கேட்க மாட்டேன். அவருக்கும் ஆசை இருக்கும், பட் அது சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. அதனால் நான் சைலண்ட்டாக இருந்தேன். கண்டிப்பாக என்ன ஐயோ அது என்னன்னு ஆசை இருக்காதா? இருக்கும், அந்த ஆதங்கம் இருக்கும். அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தானே பேசுகிறீங்க. அப்போ அவர் படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா என்ன? கண்டிப்பாக ஆசை இருக்கும். அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் அம்பாளுடைய அணுகிறேன். பேன் இண்டியா மூவிஸ் சொல்லி ரீசெண்டாக நிறைய வருது இல்லையா? அதாவது ஒரு படத்தை எடுத்து வெவ்வேறு மொழிகளில், இதனால வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல வேலை பார்க்குறாங்க, இந்த ஷூட்டிங்ல வேலை பார்க்குறவங்களோ, அதை தாண்டி வந்து இந்த பாடகர்கள் ஒரு சிலர் இருக்காங்க, இது அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்துதுன்ற மாதிரி. சிரமங்கள் இல்லை. பேன் இண்டியான்னா இப்போ நான் ஒரு தமிழில் பண்ணுறேன்னா தெலுங்கில் பண்ணும்போது தெலுங்கு சிங்கர் வந்து தெலுங்கில் பாடி அது அவங்களுக்கு வருமானம் வருதே. எல்லாருக்கும் ஒரே மொழியில் பண்ணுறதை விட பேன் இண்டியான்னா யாருமே ஃப்ரீயாக பாடுறதில்ல, ஃப்ரீயாக மியூசிக் நாங்களும் பண்ணுறதில்ல. எல்லா மொழிக்கும் நாங்கள் எல்லா கலைஞர்களுக்கும் வேலை இருக்கு. அந்த ஷூட்டிங் மட்டும்தான் வேலையே இல்லை தவிர மற்ற டெக்னீஷியன்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. முன்னாடி வந்து அந்த இசையமைப்பாளர்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி போட்டு கொடுங்க, அந்த மாதிரி போட்டு கொடுங்க, நீங்கள் போட்டு கொடுத்தேன்னு சொன்னீங்க. அதில் பழைய இப்போ வந்து நிறைய பேர் அது பழையதாக இதுலேருந்து எடுத்து போட்டுருக்காங்க, அதுலேருந்து ஒரு சர்ச்சையெல்லாம் வந்தது. நீங்கள் அதுக்கு விலை கொடுத்துருங்க, என்கிட்ட என்ன மாதிரி கேட்குறாங்களோ நான் அதை தான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் இப்போ டிஜிட்டலில் வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னமும் அது நடந்துகிட்டு இருக்கா சார்? ஏன்னா வெளிநாட்டுகளில் இருக்க இசையை வந்து இங்கே போடுறாங்க. இல்லை இப்போல்லாம் நடக்கலை. ஏன்னா நான் காமெடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன கூட கேட்பாங்க, என்ன சார் நிறைய பாட்டு இப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது மாதிரி யூடியூப்பு அதெல்லாம் பிற்காலத்தில் வரும்னு எங்களுக்கு தெரியாது. கொண்டு வருவாங்க, டைரக்டர் கொண்டு வருவார், தயாரிப்பாளர் கொண்டு வருவாங்க, ஒரு சிடி கொண்டு வருவாங்க. சார் இந்த மியூசிக் நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்கள் செய்வோம். ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறேன், யாரையும் வருத்துக்க மாட்டேன். நான் பண்ணுறேன் சார், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும்போது எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரும், யூடியூப் வரும், அதில் பார்த்தா இந்த மியூசிக்கு அங்கே வரும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்டதை பண்ணி கொடுத்துருவோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு படம் கந்த சஷ்டி கவசம் பாட்டு பண்ணியிருந்தேன் சூரியன் ஒரு படத்தில். அது எப்படின்னா காக்க காக்க கனங்கள் கேட்க பாட்டு 18 வயசுன்னு ஒரு சாங் வரும். அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா,
டைரக்டர். அப்போ சொல்லும் பொழுது, சார் இது மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யார் வில்லனோ அவங்க பொண்ணையே இவர் லவ் பண்ணுறார். ரோஜாவை லவ் பண்ணார். அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார். மனோரமா நடத்தி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை. ஒரு குடிசையில் இருக்கிற மனோரமா ஆட்சி வந்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்தை. சரத்குமாருக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த குடிசை திண்ணையில் சரத்குமார் உட்காந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று இவர் ஒரு டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்டுட்ருப்பார். அவங்க சொன்ன கதையை சொல்கிறவங்கக்கிட்ட எல்லாம் இருந்தாங்க. பவித்ரன், சங்கர் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. காக்க காக்க கனகவில் காக்க நோக்கன்னு ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்ருக்கார். யார்? சரத்குமார் கேட்டுட்டு. அப்போது ரோஜா அந்த உள்ளே இருந்து எட்டி பார்த்து, என்ன இந்த நேரத்தில் போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்கேன், வாயா நான் உள்ளே பாடுறோம் பாரியா கந்த சஷ்டி கவசம்னு உள்ளே பிடிச்சி இழுத்த உடனே அந்த 2 லைனை நான் பாட்டை வைக்கணும். கந்த சஷ்டி பாடுறேன் வான்னு 18 அந்த 2 லைனு. அப்புறம் ரன்னு மியூசிக் மாறிடான். படம் நாம் பார்க்கும்போது இந்த டைலாக்கு கந்த சஷ்டி எதுவுமே இல்லை. எடுத்த உடனே பாட்டு 18 தேவா கந்த சஷ்டி காப்பி அடிச்சுட்டாருனாங்க. நான் ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்களே, ஏன் படத்தில் காணோன்னு? இல்லை, நிறைய ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சு, அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டோன்றாங்க. இப்போ நீங்கள் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்கள்லாம் தச்சுட்டீங்களா? அது போல் நிறைய நடக்கும். ஒரு தெலுங்கு பாட்டு வரும். இந்த சில பேர் பொய் சொல்லுவாங்க, இந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் வச்சுருந்தாங்க சார், அந்த படத்தில் இந்த பாட்டே இடம்பெறாத போயிடுச்சு, ஏன் வேஸ்ட்டாக போனோம், இதை நம்ம போட்டுடலாமேன்னு சொல்லி அப்படி மாறின பாட்டுங்களும் இருக்குது. யாருமே இவ்வளோ பாட்டு பண்ணுறவங்க ஒரு பாட்டை காப்பி அடிக்கணும்னு எண்ணம் வராது. ஃபஸ்ட்டு நாங்களே பண்ணுறோமே சார் அது அப்படி அது மாதிரி தான். சார் இப்போ தேனிசை தென்றல் தேவா உங்களுடைய பாட்டுக்கள் இளையராஜா உங்கள் பாட்டுகள் மாதிரி இப்போ வர இசையமைப்பாளர் பாட்டுகள் இல்லைன்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரியலையே. அதாவது காலம் கடந்து உங்களுடைய பாடல்கள் இன்னும் வந்து நிற்குதா? ராஜா சார் இப்போ வர 2 பேர் பாட்டு காலம் கடந்து நிற்குது. ஆனால் இப்போ இருக்க ஒரு பாட்டு வந்து கொஞ்ச நாள்ல மறைஞ்சிருது. அது எப்படி குறிப்பா வந்து இசையோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு, அந்த பாடல்களோட அது வந்து புரிய மாட்டேங்குது மாதிரி. அதுக்கு நான் வந்து என்ன ஒரே ஒரு அப்பெல்லாம் சொல்வேன்னா, இது பேர் வந்து ஜெனரேஷன் கேப்புன்றேன். இப்போ இருக்கிற பாட்டு புரியலன்னா, நான் வந்து இந்த 2K கிட்ஸுக்கிட்ட போகலன்னு அர்த்தம். என்ன 2K கிட்ஸ், இந்த பசங்க மியூசிக் டைரக்டர் பிள்ளைங்கள்லாம் என்ன பாட்டு போடுறாங்கன்னா நான் பழைய ஆளாக ஆகிடுறேன். இந்த பாட்டு இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்கிட்ட நானும் பாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் யூத் மியூசிக் டைரக்டர் பாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற பாட்டை எனக்கு குறை சொல்ல முடியல. எதுக்கு சொல்ல முடியலன்னா, விஸ்வநாதன் அப்போது விஸ்வநாதன் ராமூர்த்தி இருக்கும்பொழுது அந்த பாட்டு உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும், அவங்க பாட்டு பிடிக்கும். அதுக்கு முன்ன பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ புரியாது, அவ்வளோ இது இல்லை. விஸ்வநாதன் பாட்டில் எங்கள் அப்பாவை கேட்டால் தியாகராஜ பகவதர் பிடிக்கணுவார், அவர் காலத்தை சொல்லுவார். இப்போ நம்ம காலத்தில் விஸ்வநாதன் அப்பாவர். இப்போ போக போக பார்த்தா இப்போ இருக்கிற யூத் மியூசிக் டைரக்டர் தான் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்மளே ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு இருந்தால் அவங்க ஆப் பாயிண்ட் அப்பா தாத்தா இது பெரிய பழைய பாட்டு தாத்தான்னு இப்போ இருக்கிற பாட்டு போடுறாங்க. அதை வந்து நான் ஜெனரேஷன் கேப்னு சொல்வேன். ராஜா சார் பாட்டும் என் பாட்டும் இன்னும் வந்து படங்களில் போடுறாங்க, ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா உண்மையிலே சொல்கிறேன்னா, அப்போது உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு வாழை படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வாழைப்படத்தில் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி தூது வலையால் அரைச்சலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டோனியில் பஞ்சு மிட்டாய் வச்சு ஒரு ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறம் லியோ படத்தில் வந்து கருகரு கருப்பாய் பாட்டு இருந்தது. அப்படின்னா 35 வருஷம் கடந்து என்னுடைய பாட்டெல்லாம் நிற்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அதை மட்டும் சொல்லிப்பேன். இப்போ யூத் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு நான் சொல்ல முடியல. என் பாட்டு காலம் கடந்து நிற்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு படத்தில் கூட ஒரு டயலாக் ஒன்று கேட்டேன், லப்பர் பந்துன்னு ஒரு படத்தில். அந்த டயலாக் கூட எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கான்செப்ட்ல என்ன மாதிரி பண்றீங்க? எவ்வளோ
எவ்வளவு பாட்டுகள் நாங்கள் வாய்ப்பு இல்லை எங்களுக்கு வந்து ஒரு 7 ஹவர் 8 ஹவர் 10 ஹவர் பண்ணலான்ற மாதிரி பாட்டுகள் இருக்குது என்கிட்ட இருக்கு. மலேசியாவில் KL ஜூன் 23 ஒரு பாட்டு பண்ணோம். நைட்டு 12 மணி வரைக்கும் பண்ணோம். அங்கே அலோவ் பண்ணாங்க. 12 மணிக்கு பண்ணக்கூடாது சார். அப்போது எங்களுக்கு வந்து ஒரு 55-60 பாட்டு எங்களுக்கு ஃபுல் சாங் ஃபுல்லாக பண்ணிட்டோம். மற்ற ஊர்களில் போகும்போது சார் நீங்கள் வந்து 10 மணிக்கே முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டுகள் 40 பாட்டு 45 பாட்டு டைமிங்கை பொறுத்து தான் நாங்கள் எவ்வளோ பாட்டு பண்ணுறோன்னு தெரியும். அதனால தான் நடுவில் யாருமே பேசாமல் இருந்தால் நல்லா பாட்டுகள் நிறைய போகும். சில ஊர்லெல்லாம் வந்து நடுவில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா பாட்டுகள் எங்களுக்கு ஐயோ நல்ல பாட்டெல்லாம் கொடுக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது சார். சார் தற்போது உங்களை மனம் கவர்ந்த இளம் இசையமைப்பாளர் யாரும் இருக்காங்களா? ஏன்னா பல்வேறு இளம் இசையமைப்பாளர் நிறைய சொல்றீங்க. பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. எனக்கு அனிருத் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா இப்போது லேட்டஸ்ட்டாக ஸ்பீடாக வந்துட்டுருக்காரு. ஸ்டாண்டர்டாக இருக்குது சார். இந்த இளம் இசையமைப்பாளர்கிட்ட நீங்கள் எதுவும் வலியுறுத்துற மாதிரி இருக்கீங்களா? அதாவது வந்து இந்த பழைய பாடல்கள் போன்று வந்து இப்போ இசைகள் இல்லை அது நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் இப்போ நிறைய பாட்டு பாடிட்டுருக்கேன் இப்போது. ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாம். ஆனால் அவங்களுக்கு அறிவுறுத்தல் இல்லை. நான் ஒரே ஒரு அறிவுறுத்தல் மட்டும் நான் சொல்லுவேன் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து நல்லா பாட்டு செய்யுங்க, அது வேறு விஷயம். ஆனால் பணத்தை விரயம் பண்ணாமல் சேர்த்து வைங்க. ஃப்யூச்சருக்கு பிள்ளைகளுக்கு பேர பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை ரொம்ப விரயம் பண்ணாமல் எல்லாம் அதை வந்து ஒரு நல்லா அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும் என்னுடைய இதிலேருந்து பார்த்தா. இப்போ வர ஃபுல்லாமே வந்து படத்தில் நடிக்கிறாங்க. என்ன சொல்லுன்னா ஒரு இசை அமைக்க முடியாமல் நடிக்கிறாங்கல்ல, அந்த இசையமைப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா டேரக்டர் போய் இந்த படத்துக்கு நான் நடிக்கிறேன், நானே இசை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சு அந்த டேரக்டர் டிமாண்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவர் டிமாண்டு, அவர் வைக்கிற டிமாண்ட். அதுக்கு யாருக்கு மனசு இருக்கோ அவங்க பண்ணட்டுமே. இல்லை அவருமே அதுதான் அவர் ஒத்துக்கிட்டு தான் செய்கிறாங்க எல்லாரும். பட் என்ன கேட்டால் அவர் நல்லாவும் நடிக்கிறாரு, நல்லாவும் மியூசிக் பண்ணுறாரு. இல்லைன்னா சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், யாரும் பரிதாபப்பட்டாலாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது உண்மை. பரிதாபப்பட்டு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து மார்க்கெட்டில் பேர் இருந்தால் இவரை வச்சா பாட்டு ஜனங்கள் நிறைய ரெக்கார்டு வாங்குறாங்க, நல்ல ஃபேமஸ், நம்மளுக்கு காசு கிடைக்குதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும். ஐயோ தேவா சார் ரொம்ப நல்ல மனுஷங்க, அவருக்கு ஒரு அது எப்போன்னா நல்ல பண்போடு இருக்காங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸு, அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும். அதாவது நான் ரொம்ப திமிரு பிடிச்சி வாழ்க்கையில் சினிமா உலகத்தில் இருந்திருந்தேன்னா தேவாவுக்கு ஒரு படம் கொடுக்கலாமே, ஐயோ அவர் ரொம்ப நீங்கள் வேறு ஏன் சார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. இப்போ நான் நல்ல பேரோடு இருந்துட்டேன்னா கொடுக்கலாம் சார், தேவா சார் நல்ல மனுஷன் சார், அவருக்கு ஒரு படம் கொடுங்க. அவர் படம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தார், திடீர்னு ஏன் நல்ல மனுஷனாச்சு ஒரு படம் கொடுங்க சொல்லி இப்போ 7 படத்துக்கு நான் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை நடிக்க வாய்ப்பு வந்தது, நான் பண்ணலை. ஒரு மூக்குத்தி அம்மன் கிடைச்சிது, அப்புறம் எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் ராயன் ஒரு படம் வந்தது, நிறைய படங்கள் வந்தது. பட் நான் மியூசிக்கு இந்த லைவ் இன் கான்சர்ட்டில் பிஸியாக இருக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு வேறு வருது. ஆனால் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தது. பட்டு இந்த வேறு நம்மளுக்கு டைட்டாக இருக்குது ஒர்க்கு, எல்லாம் நாடுகளுக்கும் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் நன்றி, தேங்க்யூ.